ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் ஆடி 18 வாழ்த்துக்கள். நான் உடம்பு சரியில்லைங்கிறதுனால எதுவுமே செய்யலை. ஒரே ஒரு சும்மா நம்ம பாப்பாங்கெல்லாம் கேட்டாங்க, என்னென்னா ஒரு மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு கொடுமான்னாங்க. அது உங்களுக்காக சரி நம்மளால் முடிஞ்ச ஏதாவது செய்வோம் அப்படின்ட்டு இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி மட்டும்தான் செய்ய போகிறேன். வேறு எதுவும் செய்யலை. அனைவருக்கும் ஆடி 18 நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த பிரியாணிக்கு என்ன செய்ய போகிறோம்னா, தாளிக்கிறதுக்கு தேவையானதை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் என்னடா இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க, ஃப்ரிட்ஜில் இருந்தது அதுதான். ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கிட்டோம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்குவோம். தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதானே இல்லைங்க, அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ப தான் ஆயிலெலாம். கூட சாப்பிட்றது, குறைச்சி சாப்பிட்றது பிரியாணிக்கு, அதெல்லாம் அவங்களோட தேவைக்கு. நம்ம எனக்கு தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஏன்னா அது நல்லா எண்ணெய் வதங்கினா தான் அவங்க வதக்க தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கலாம். அதை தட்டி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு பிஞ்சு அந்த ஒரு பட்டைன்னு சொல்லுவோமே, அதை தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கல்பாசி இந்த அளவுக்கு எடுத்து அதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு அதையும் தட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். ஒரே ஒரு பிரிஞ்சி இலை அதையும் போட்டுக்கலாம், பிரியாணி இலை. கொஞ்சமாக பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இவங்களை போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஒரு 4 வெங்காயம் நைஸாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்குறோம். ரொம்ப நைஸாக இருக்கணும், அப்போ தான் இந்த பிரியாணி டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இந்த பாய் வீட்டு பிரியாணி ஸ்ட்ரெச்சர் வரும், டேஸ்ட்டும் அதே மாதிரி இதில் இருக்கும். அதுக்கு தான் இந்த இதெல்லாம் போடுறது. இது என்னோடய ஸ்டைல் பிரியாணிங்க, யார் மாதிரியும் இல்லை, இது என்னோடய ஸ்டைல் பிரியாணி. நல்லா வதங்கட்டும். இந்த ஆனியன் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதங்கணும். இவங்கள எதுவுமே கருகடிச்சிடக்கூடாதுங்க. சிம்மில் வச்சு தான் வதங்கணும். இல்லை ஹை ஃப்ளேமில் வச்சாலுமே கருவடிக்காமல் பார்த்து வதக்கிக்கணும். அதுதான் மெயினே. இது பாருங்கள், நல்லா வதங்கணும். இவங்க கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்குவோம். எந்த அளவுக்கு இருக்காங்க பாருங்கள். வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா உங்களுக்கே தெரியும், ஓரளவுக்கு நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் தான் இது. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இவங்க நல்லா வதக்கணும். பெரட்டணும். அப்போ தான் இவங்க நல்லா கோல்டன் கலருக்கு வருவாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பாருங்கள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம். இதை போட்டுக்கும். வேறு எந்த இதுவும் மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. ரகசிய மசாலா மட்டும்தான் சேர்க்க போகிறேன், மற்ற எதுவும் சேர்க்க போகிறதில்ல. பாருங்கள், இது இவங்களும் எண்ணெயிலேயே நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். இந்த மிளகாத்தூள் இவங்க நல்லா வதங்கட்டும். வதங்கும்போது இப்போ நம்மக்கிட்ட ஒரு 4 பச்சை மிளகா கீராத வச்சுருக்கோம். இது ஃப்ளேவருக்காக தான், காரம் இருக்காது. அதையும் போட்டுக்கலாம். அதையே நல்லா அவங்க வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் அரிஞ்சு வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கணுங்க.
ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அவங்களையும் நல்லா போட்டு வதக்கணும் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் பரண்டு வர அளவுக்கு வதங்கியிருக்காங்கன்னு. என்னடா திரும்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த மிக்சியில் இருக்கிறத வலித்து போட்டுட்ருக்கேன். ஏன்னா ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் அதை வலித்து போட்டுட்ருக்கிறதுனால அப்படி இருக்குது. இவங்களும் நல்லா வதங்கிட்டாங்க. இந்த ஸ்டேஜில் தக்காளி பழம் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 3 பழுத்த தக்காளி, பெரிய தக்காளி அவங்கள போட்டுக்கலாம். போட்டு இவங்க நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த மாதிரி மூடி வச்சு நல்லா லைட் ஃப்ளேம் வச்சு இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். அப்போ தாங்க இந்த பிரியாணி நல்லா டேஸ்ட் வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கி இருக்குன்னு. தீயை மட்டும் விடக்கூடாதுங்க, அடிப்பிடிக்காமல் நல்லா இவங்களை நல்லா எண்ணெய் பிரண்டு வர வரைக்கும் வதக்கி இது பண்ணணும். அப்போ தான் அந்த பிரியாணி நல்லா டேஸ்ட் வரும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் காளானை போட்டுக்கலாம். 2 டம்ளர் அரிசிக்கு தாங்க நான் இந்த கணக்கு. இது நிறைய போடணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கூட்டிக்கணும். ஒரு பாக்கெட் காளானை நான் வந்து இந்த மாதிரி நல்லா நல்லா உப்பு போட்டு ஊற வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறம் இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மஷ்ரூமாக நான் இப்படி போட்டுக்கிறேன். இவங்களை போட்டு நல்லா வதக்கும். இவங்க இதுக்கப்புறம் தண்ணியெலாம் நல்லா விடுவாங்க. நல்லா சுண்டி இவங்களும் சுருண்டி வருவாங்க. இவங்க சுருண்டு வட்டம் ஆன வரைக்கும் ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இவங்க வதங்கிட்டாங்க. எப்படி வதக்கணும்னு வதக்கியாச்சு. நல்லா இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 1 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிட்டோம். தயிர் ஆட் பண்ணி உடனே இது பண்ணக்கூடாது. நல்லா அப்படி ரவுண்ட் ஷேப்பில் கிண்டி விடணும். அப்போ தான் அந்த தயிர் வந்து திரியாக இருக்கும். இல்லைன்னா திரிஞ்சு போயிடும் ஒரு மாதிரி உங்களுக்கு. இது ஒரு டிப்ஸு தான். இவங்க நல்லா வதங்கிடுச்சு. தயிர் போட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 லெமன் வச்சுருக்கோம். இந்த லெமனை புளிஞ்சு விட்டுக்கோம். இதில் ஷீட் எடுத்தாச்சு. என்னடா அப்படியே புளிகிறாங்கன்னு பார்க்காதீங்க. அவ்வளோதான். இவங்க வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இவங்க நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு கொஞ்சம் தான் போட்டிருக்கோம். தண்ணி ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு பார்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் இந்த பாருங்கள், இந்த அரிசி கழுவுன தண்ணியை தான் நான் ஊற்ற போகிறேன். ஏன்னா அப்போ தான் சாதம் வந்து நல்லா டேஸ்ட் வரும். நான் வந்து அப்படி தான் செய்வேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி செஞ்சுக்கோங்க. இதில் இந்த கிளாஸில் வந்து நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன். 4 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன்.
2. நாலு. 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்குவோம். ஊற்றியாச்சு. நல்லா கிண்டி விட்டுக்குவோம். உப்பு கொஞ்சம் பத்தாது, உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு மூடி வச்சுக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரகசிய மசாலாவுக்கு இந்த அளவுக்கு பட்டை, இந்த அளவுக்கு ஏலக்காய், இந்த அளவுக்கு கிராம்பு இப்படி தான் எடுத்து வச்சுக்கணும். இதை வந்து ஒரு அம்மிக்கல்லில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அரிசியை போட்டுக்கலாம். இது வந்து வீட்டு அரிசி தாங்க, இதுவே நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் இருந்ததுன்னா அதுக்கு தண்ணி வேறு மாதிரி வைக்கணும். அதுக்கு 1க்கு 1.5 தான் வைக்கணும். பழைய அரிசியாக இருந்தால் 1.5 வைக்கணும். புது அரிசியாக இருந்தால் 1.25 வைக்கணும். அதனோட அளவு வேறு, இந்த அளவு வேறு. இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற அரிசி தான் இது. இதுவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சாதம் இந்த அளவுக்கு ஊற்றிட்டுருக்கு. இந்த அளவுக்கு இருக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அந்த பொடி தூவிக்க போகிறோம். இதுதான் அந்த ரகசிய மசாலா. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. சூப்பரான ஒரு மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் பாருங்கள், 1 ஸ்பூன் நெய் போட்டாச்சு. நெய் போட்டு ஒரு கிண்டி விட்டுக்குவோம். எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச்சர் இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் அப்படியே விட்டுட்டு நெய் விட்டுட்டு அப்படியே தாராளமாக அப்படியே விட்டுடுவோம். விட்டுட்டு என்ன செய்ய போகிறோம்னா அனலை சிம்மில் போட்டுக்குவோம். போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு வாழை இலையை எடுத்து இதுக்கு மேலே இன்னும் ஒரு கிண்டிக்குவோம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு கருவேப்பிலை அப்படியே லைட்டாக தூவி விட்டுக்குவோம். பச்சை கருவேப்பிலை சும்மா கொஞ்சமாக லைட்டாக தூவி விட்டுக்குவோம். தூவி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வாழை இலையை வந்து உள்ளே வச்சுக்க போகிறோம். உள்ளே வச்சு இந்த மாதிரி மடித்து விட்டுக்குவோம். சாப்பாடு தெரியாத அளவுக்கு வச்சுக்குவோம்.
வச்சாச்சு. இதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இப்படி ஒரு தட்டை போட்டுட்டு இதுக்கு மேலே நம்மக்கிட்ட இருக்கிற இந்த மாதிரி உருளை தூக்கி அது மேலே வச்சிடணும் வெயிட்டுக்கு. அவ்வளோதான். தம் ஆகட்டும். தம் முடித்ததும் நம்ம தம் பிரிக்க போகிறோம். எப்படின்னா அந்த இதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு பாருங்கள், இந்த வாழை இலை எந்த அளவுக்கு மடிஞ்சிருக்குன்னு. இது தம் ரெடி ஆகிடுச்சா இந்த அளவுக்கு மடிஞ்சிடும். இதுதான் அதோட இது. எடுத்தாச்சு. பிரியாணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பொலன்னு செம்மையாக வந்திருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மஷ்ரூம் பிரியாணி செம்ம டேஸ்டியாக இருக்கும், எம்மியாகவும் இருக்கும். நான் சொன்ன பொருள் அனைத்தும் போட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு, பொலன்னு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துருவோம். சாதம் வெந்திருக்குங்களா? இதுக்கு ஆனியன் ரைத்தா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட்லாம்.